கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை யோவேல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தர் சீயோனில் கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த வெள்ளிக்கிழமை காலை உங்கள் யாவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். அதற்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால நாம் வாசிக்க கேட்ட ஆசீர்வாத வார்த்தை, நம்முடைய தேவன் கெர்ச்சிக்கும் போது, அவர் எழும்போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவ பிரசன்னத்தினால் பர்வதங்களும் மெழுகு போல் உருகி போகும் என்றும் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவனுக்கு ஒப்பான தெய்வம் யாரும் இல்லைங்க. தேவர்களுக்கெல்லாம் தன்னை தெய்வம் என்று அடையாளப்படுத்தின சர்வ வல்லமுள்ள தேவனை, எல்ஷாய் என்னும் நாமமுடையவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம், சேவிக்கிறோம். அவர் நம்முடைய தேவனாய் இருப்பதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவ்வளவு மகிமையும் மகத்துவம் நிறைந்த தெய்வம். அவருடைய வருகை நாட்கள், இயேசுனுடைய பிறப்பு நாட்களையும், பின்பு சபை ஸ்தாபிக்கப்பட்டு சபையில அங்கமாயிருக்கிற நம் ஒவ்வொருவரையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள மேசியாவாய் அவர் வெளிப்பட போகிற நாட்கள்ல நடக்க இருக்கிற காரியங்கள், இதற்கு தான் இப்பொழுது சபை ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவங்களுக்காக அவர் சீக்கிரம் சொன்னபடியே மத்திய ஆகாயத்தில் தன்னை வெளிப்படுத்த போகிறார். அப்படி அவர் மத்திய ஆகாயத்தில் நம்முடைய தேவன் நம்மை சேர்த்துக்கொள்ள வருகிற நாள்ல அங்கே நாம் வாசித்தோம். அப்பொழுது எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். எருசலேம் என்பது தேவனுடைய வீடு, தேவனுடைய வாசஸ்தலம். இன்று இந்த பூமியிலே தேவனுடைய வீடு எருசலேம் என்றும் சீயோன் என்றும் சபை என்றும் அழைக்கப்படுகிற, நாம் கூடி வருகிற, நாம் கூடி ஆராதிக்கிற அந்த சபைதான் தேவனுடைய வீடா இருக்கிறது. தேவனுடைய வீட்டிலிருந்து அவர் கெர்ச்சிக்கும் போது என்ன நடக்குமாம்? சூரியனும் சந்திரனும் அவைகள்லாம் என்ன பண்ணும்? அதிர்வு. வெயில் காலங்களிலே நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அதனுடைய தாக்கம், சூரியத்தினுடைய வெப்ப தாக்கம் இருக்கிறது. இந்த சந்திரன் ராத்திரி நேரங்களிலே மனிதனுக்கும் வேட்டையாடுகிற மிருகங்களுக்கும் அது பிரயோஜனமாய் இருக்கிறது. அதை விட அது பிரகாசம் உள்ளது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அது எப்படியோ இந்த ரெண்டும் இருக்கிற சிருஷ்டிப்பிலே உன்னதமும் மேன்மையுமாய் இருக்கிற இவைகளே அவருடைய சத்தத்துக்கு அதிர்ந்து போகும், பயந்து போகும் என்றால் மற்றதெல்லாம் ஏமாத்திரம். தெய்வத்திற்கு பிரியமானவர்கள், பரிசுத்தமாய் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கர்த்தருக்காய் வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்க முடியும். அவரோடு கூட மறுரூபமாக அது நமக்கு உதவி செய்யும். இப்பொழுது நம்முடைய பாடுகள், நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய போராட்டங்கள், நாம் கடந்து வருகிற பாதைகள் ஒருவேளை நமக்கு கஷ்டமாய் இருக்கலாம். தெய்வம் ஏன் இதை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி நமக்குள்ளே கேள்விகள் எழும்பலாம். அது நம்முடைய விசுவாசத்தையும் சற்று துவண்டு போக செய்யலாம். பயப்பட வேண்டாம். தெய்வம் அறியாது ஒன்றும் நடப்பதில்லை. ஆனாலும் என்ற வார்த்தை அங்கே வருகிறது. தேவ சபையிலிருந்து தேவன் கர்ச்சிக்கும் போது இந்த பூமியும், இந்த பூமியின் மேன்மையும், இந்த பூமியின் உன்னதமான காரியங்கள் எல்லாம் அதிரும் போது, ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். ஆம் தேவ ஜனமே, இந்த பூமி நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள்னாலே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனெனில் இங்கே தெய்வம் எழும்பி இந்த பூமியை அதிர பண்ணும் போதும்
நாம் அந்த அதிர்வுக்கு, தேவனுடைய கோபத்திற்கு தப்பிக்கொள்ள நமக்கு அடைக்கலமாய், நமக்கு நல்ல காவலாய், நல்ல ப்ரொடெக்டராய், நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கிற தெய்வம் எப்படி இந்த சத்ருவின் கைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பார், எப்படி இந்த பூமியின் பலவானின் கையில் உங்களை ஒப்பு கொடுப்பார், எப்படி உங்களை விரோதிக்கிறவன், உங்களை வீழ்த்த நினைக்கிறவனுடைய எண்ணங்களுக்கு கர்த்தர் எப்படி உங்களை ஒப்பு கொடுப்பார். ஆதலால் பயப்பட வேண்டாம், கொஞ்சமும் நாம் யோசிக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாய் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி உங்களுக்கு நல்ல தேவனாய், நல்ல அடைக்கலமாய், நல்ல கோட்டையாய், நல்ல காவலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆதலால் தான் இப்பொழுது உங்கள் சத்துருக்களின் எண்ணங்களின்படி அல்ல, போராடி கொண்டு இருந்தாலும், பலவீனப்பட்டு இருந்தாலும், படுக்கையில் இருந்தாலும், நோவில் இருந்தாலும், இந்த பாடுகள் ஏன் என்று சொல்லி உங்களுக்குள் எழும்புகிற அந்த 1000 கேள்விகளின் நடுவே கர்த்தர் உங்களை சுகமாய் நிறுத்தி வைத்திருக்கிறார். உங்களை விட சாதாரண பிரச்சனையில் இருக்கிறவன், சாதாரண வழி வேதனையில் இருக்கிறவர்கள் எல்லாம் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஊழியக்காரன் அட்மிட் செய்யப்பட்டான். அந்த ஊழியக்காரருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்தது. அட்மிட் பண்ணாங்க. ஏறக்குறைய 7 லட்சம் ரூபாய் உடனடியாய் பில் பண்ண சொல்லி இருக்கிறார்கள். அவருக்கு ஆப்ரேட் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்துல பணம் இல்லை. ஆனால் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படியாவது முயற்சி பண்ணுகிறோம், ரெடி பண்ணுகிறோம் என்று சொல்லி அன்று ராத்திரி வெறும் 35,000 ரூபாய் கட்டி அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதே ராத்திரியில பெங்களூர்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பணக்கார மனிதன் அங்கே அட்மிட் ஆகிறான். அவனிடத்துல இதே போல பணத்தை கட்ட சொல்லுகிறார்கள். அவர்கள் ஏறக்குறைய 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி இருக்கிறாங்க, பணம் கட்டி இருக்கிறாங்க. இவ்வளவு பண்ணியும் காலையில அவ்வளவு பணம் இருந்த மனிதன் மரித்து போனான். நடந்து வந்தவன் இவரோ ஸ்ட்ரக்சர்ல தான் கொண்டு போனாங்க. பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை. உபத்திரவத்தின் ஊடே கடந்து போனாலும் தேவன் நம்முடைய தாசனை கைவிடுகிறதில்ல. இந்த டாக்டர் சொன்ன வார்த்தை, நான் கேட்ட வார்த்தை. அவங்க பணத்தோடு வந்தாங்க. உங்ககிட்ட பணமும் இல்லையா, வரும்போது நீ நடந்து கூட வரல, அவ்வளவு மோசமான கண்டிஷன், எப்படி இப்பொழுது நீ எழும்பி நடக்கிறாய்? ஜெபத்தினுடைய பலன் அதுதான். அநேகர் ஜெபித்தார்கள், கர்த்தர் நல்ல பலனை கொடுத்தார். அதுபோலதான் இந்த பூமியில என்ன பாடுகள், நம்மை சுற்றி என்ன சம்பவங்கள் நடந்தாலும், அது தெய்வ கோபத்தினாலே நடக்கிறதா இருந்தாலும், தெய்வ பிள்ளையாம் அவருடைய இரத்தத்தை, அவருடைய குமாரனை விசுவாசிக்கிற உங்களுக்கோ தேவன் அடைக்கலமும் நல்ல அரணுமாய் இருக்கிறார். அதனால் மனம் தளர்ந்து போக வேண்டாம். திட நம்பிக்கை திடமாய் இருங்க. தைரியமாய் ஜெபித்து காரியத்தை முன்னெடுத்து கடந்து போங்க. இந்த நாள் உபவாச நாளாய் இருக்கிறது. கொடுமனால் ஆலயத்தின் உங்கள் உபவாச நேரத்தில் போய் ஜெபிங்க. இல்லை என்னில் உபவாசத்தோடு ஜெபத்தோடு தேவனோடு கூட இருக்கிற அந்த தொடர்புல ஐக்கியப்பட்டு இருங்க. இது உங்களுடைய சரீர சுகத்திற்கும் இந்த பூமியின் வாழ்விற்கும் உங்களுக்கு அசாத்தியமான காரியங்களை செய்திட இந்த விசுவாசமும் இந்த உபவாசமும் ஜெபமும் உங்களுக்கு மிக பலமுள்ளதா இருக்கும். ஏசாயாவுல கூட ஒரு வார்த்தையை நான் வாசிக்க முடியும். தேவன் பராக்கிரமசாலியை போல புறப்படுகிறார் என்று சொல்லி, பூமியின் நியாயம் தீர்க்க புறப்படுகிறார். பராக்கிரமசாலியை போல, நல்ல யுத்த வீரனை போல வேதம் நமக்கு நல்ல தெளிவை கொடுக்கிறது. அவர் யுத்தத்தை ஓய பண்ணுகிற தெய்வம், யுத்தத்தை முன்னின்று நடத்துகிற சேனைகளின் கர்த்தர் என்பதற்கு அடையாளம் மறு வார்த்தை யுத்தங்களை நடத்துகிற தெய்வம் அவர். உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவர், உங்கள் காரியத்தை அவர் மேல் போட்டுக்கொண்டு உங்களுக்காய் வழக்காடுகிறவர், உங்கள் சத்துருக்களோடு எதிர்த்து நிற்கிறவர், உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் நின்று உங்களுக்காய் வழக்காடுகிறவர், உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவர். நீங்கள் அவருடைய இரட்சிப்பின் கோட்டைக்குள்ளே, அந்த அடைக்கலத்துக்குள்ளே, அந்த அரணுக்குள்ளே நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும். அதனால தான் ஞானி சொன்னார், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொல்லி. தேவ ஜனம், இந்த கால ஓலை நீதிமான்களாகிய நீங்கள் கர்த்தருக்குள் சுகமாய் இருக்க தெய்வம் எத்தீங்கும் அணுகாமல் உங்களையும், உங்கள் கையின் பிரயாசத்தையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் வாழ்வாதாரத்தையும், உங்கள் ஊழியத்தையும், சபையும், தெய்வ ஜனத்தையும் அவர் பாதுகாக்க நல்ல தெய்வமாய் இருக்கிறார். அதனால் தைரியமாய் இருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதுல
சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாமல் இருப்பா? அதிகபட்சம் 13 வருடங்கள் 15 வருடங்கள் உயிரோடு கூட இருக்கிற அந்த சிங்கம் கர்ஜிக்கும் போது எல்லா மிருகங்களும் மனிதன் முதற்கொண்டு பயப்படுவான். ஏனெனில் பல கிலோமீட்டர் அதனுடைய அதிர்வு இருக்கும். இதற்கு கர்ஜிக்கும் போது யார் பயப்படாதிருப்பான் என்று சொல்லி ஆமோஸிலே நாம் வாசிக்க முடியும். அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், இப்படிப்பட்ட ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். யாரை விழுங்கலாம் என்று நம்மை சுற்றி கர்ஜிக்கிற இந்த சிங்கத்தின் சத்தத்திற்கு, அவனுடைய திட்டத்திற்கு, அவனுடைய தந்திர குணத்திற்கு, அவனுடைய கிரியைகளுக்கு, அவனுடைய செயலுக்கெல்லாம் நம்மை காக்கிற தெய்வம். இப்படிப்பட்ட ஆபத்து காலத்தில் உங்களுக்கு நல்ல அடைக்கலமான கோட்டையாய் தெய்வம் இருக்கிறார். அதனால் தெய்வ ஜனமே, இந்த காலவோளை நீங்கள் பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. ஊழியக்காரனாய் நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். இந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களை பலப்படுத்தும், உங்களை நிறுத்தும். ஆதலால் எதை குறித்தும் யோசிக்காம இந்த உபவாச நாளில் கூடுமானால் உபவாசித்து ஜெபிங்க. நீங்களும் உங்கள் வேலை ஸ்தலத்திலே ஜெபத்தோடு சோத்திரத்தோடு இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டே காரியத்தை செய்யுங்க. நிச்சயம் தேவன் உங்களுக்கு நல்ல அடைக்கலமான தெய்வம், நல்ல புரொடெக்டர் என்பதை இந்நாளிலே உங்கள் கண் காண கர்த்தர் மகத்தான காரியத்தை கர்த்தர் செய்வார். இவன் கர்ஜிக்கும் போது சூரியனும் சந்திரனும் அதிரும். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளோ, எருசலேமில் இருக்கிறவர்களோ, கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களுக்கோ அவர் அடைக்கலமும் அரணான கோட்டையுமாய் இருக்கிறார். இந்த அரணான கோட்டைக்குள் இருப்போமானால் சுக வாழ்வு நிச்சயமே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாய் தாவீது ராஜா 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை இப்படியாய் சொல்லுகிறான். அதை கூட நான் வாசித்து உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உம்மில் அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. அடைக்கலம் பூந்து அவருடைய கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்து அணைத்துக் கொள்வது போல அவருடைய சட்டையின் மறைவில் இருக்கிறவர்கள் என்னாலும் கம்பீரமாய் இருக்க செய்கிறார். பலமுள்ளவர்களாய் தைரியமாய் எதையும் பேஸ் பண்ணத்தக்கதான ஞான புத்தி கிருப பலனை கொடுத்து நடத்த கர்த்தர் போதுமானவர். இந்த கால ஓலை அவருடைய சட்டையின் மறைவில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளாகினா நம்மை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம் காரியத்தை ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை காக்க போதுமானவராய் இருப்பார். நாம் ஜெபிப்போம். சகல அதிகாரத்தும் கூறிய எங்கள் பிதாவே, இந்த கால ஓலை உடைய வார்த்தையின்படி நாங்கள் உமக்கு முன்பாய் வருகிறோம். ஆண்டவரே, நீர் கர்ஜிக்கும் போது சூரியனும் சந்திரனும் அதிரும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்களோ பயப்படாமல் உமது சட்டையின் அடைக்கலத்துல கம்பீரமாய் களி கூற சந்தோஷிக்க நீர் கொடுத்த இரக்கத்திற்காய், உடைய தயவுக்காய், உடைய திட்டத்திற்காய், உடைய சித்தத்திற்காய் சோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த சத்துருக்களினாலே, இந்த உலக காரியத்தினாலே, மாந்திரிகத்தினாலே, பிசாசினாலே, ஆண்டவரே கர்த்தாவே மனுஷ சூழ்ச்சியினாலே போராடி கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாரானாலும் இந்த கால ஓலை அந்த பாண்டேஜிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்து உம்முடைய சட்டையின் மறைவிலே கொளித்தன் குஞ்சுகளை மறைத்துக் கொள்வது போல என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை, உமது பிள்ளைகளுடைய குடும்பத்தை, அவர்களுக்கு உண்டான யாவையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். எத்தீங்கும் அணுகாமல் காக்கிற தெய்வம், இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களின் கையில் நின்று இவர்களை விடுவித்து தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி, தேவனுடைய மக்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்தி சுகமாய் வாழ இந்த நாளில் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆண்டவரே, அவருடைய வேலைகள், அவருடைய படிப்பு, அவருடைய போக்குவரத்து, வியாபாரங்களை எல்லாம் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து உமது கிருபையிலே கர்த்தர் வைத்துக் கொள்ள உடைய நாமம் மகிமைக்கென்று நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.